நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூருக்கு பேசுகிறேன். ஸ்ரீமாத்தே நமக. இதனுடைய 1245வது வீடியோ. இந்த வீடியோவில் லலிதா திருசேதியினுடைய பாஷ்யம் பார்த்துட்ருக்கோம். இதற்கு 200 நாமாவளி பார்த்தாச்சு. இன்னும் 100 நாமாவளி தான் இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து 200ல் 240 வரைக்கும் முடிக்கலான்னு இருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன். தியான ஸ்லோகம். அதிமதுர சுவாபகஸ்தாம் அபரிமித ஆமோதபான சௌபாகியாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரி மந்தே. இருநூத்தி ஹ்ரீம்காரிணி பஞ்சசதி மந்திரத்தின் 11வது அக்ஷரமும் மத்திய குணத்தில் உள்ள 6 அக்ஷரங்களில் கடைசி அக்ஷரமான ஹிரிங்கார வடிவானவள் ஹ்ரீங்காரி என்று அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் வழங்கி போற்றுகிறது. 202 ஹ்ரீங்காராத்யா. ஹ்ரீங்காரம் என்பது பிரணவம் மாதிரியே மூலமான நாதம். இந்த ஹ்ரீங்கார பிரணவத்திலிருந்து தான் வேதங்கள் உண்டாயின. ஹ்ரீங்கார வடிவினால அம்பாள் வேதங்களுக்கு முன்பே இருக்கிறாள் என்பது பொருள். ஹ்ரீம் மத்யா. 203 ஜகத்தில் ஊடுருவி இருப்பவள். ஜகத்துக்கு காரணம் மாயை. அந்த மாயா சக்திக்கு ஆதாரமாக உடையவள். 204 ஹ்ரீம் சிகாமணி. ஹ்ரீங்காரத்தையே தன் சிகாமணியாக தரிப்பவள். அம்பாள் மந்திரங்களில் பிரதானமாக காணப்படுவது ஹ்ரீங்காரம். எனவே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சிகாமணியாக சூடாமணியாக அம்பாள் அணிகிறாள். 205 ஹ்ரீங்காரி குண்டாக்னி சிகா. ஹ்ரீங்காரம் என்னும் அக்னிகுண்டத்தில் ஜுவாலையாக ஜொலிப்பவள். நமக்கு பயம் வந்த பிறகு அம்பாள் அதை போக்குவாளா இல்லை முன்ஜாக்கிரதையாக பயம் வராமல் தடுப்பாளா? முன்ஜாக்கிரதையாக பயமே வராமல் தடுத்து விட்டால் விசேஷமில்லை. பயம் என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் அப்புறம் அம்பாள் அதை தீர்க்கும் போது நமக்கு பயம் தெளிந்து அம்பாளை பிடித்துக் கொள்கிறோம். அப்படி பரமாச்சாரியார் சொல்றார். 206 ஹ்ரீங்கார சசு சந்திரிக்க. ஹ்ரீங்காரத்தை சந்திரன் என்று சொன்னால் அந்த சந்திரனை பிரகாசமாக அமிர்தம் சிந்தும் கரணங்களாக விளங்குபவள். சந்திர கரணங்களால் ஔஷதிகள் வளர்வது போல ஹ்ரீங்கார கரணங்களால் அம்பாள் அனுகிரகமே சகல லோகத்துக்கும் ஜீவாதாரமாக உள்ளது. 207 ஹ்ரீங்கார பாஸ்கர் ருசி. ஹ்ரீங்காரத்தை சூரியன் என்று கொண்டால் சூரியனின் கரணங்களாக விளங்குபவள். சூரிய கரணங்கள் விரட்டுவது போல் அம்பாள் அஜ்ஞானமான இருளை விரட்டி அஜ்ஞான துவாந்த தீபிகான்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. வேதங்களுடைய தாத்பரியம் அம்பாள். அத்வைதம் என்ற தத்துவத்துக்கே மூலவர் அம்பாள் தான். காஞ்சி பெரியவர் சொல்றார். 208 ஹ்ரீங்காரம் போத சஜ்ஜலா. ஹ்ரீங்காரத்தை மேகங்கள் என்று கொண்டால் அம்மேகங்களிடையே தோன்றும் மின்னனாய் விளங்குபவள் அம்பாள். மின்னனாய் மேகத்திற்கு பிரகாசம் கிடைக்கிறது. மின்னல் வந்தால் மழை வரும். அதுபோல அம்பாள் தன்னை தானிப்பவனுக்கு உண்மையை வெளிப்படுத்தி எல்லா நன்மைகளும் பொழிகிறாள். 208 ஹ்ரீங்கார கந்தாங்குரிக்கா. ஹ்ரீங்காரத்தை ஒரு கிழங்கு என்று கொண்டால் இந்த கிழங்கின் முளையாக இருப்பவள். ஜெகதி கந்தா என்று அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. முளையில் இருந்தே வேர் கிளம்பி இலை கிளையுடன் பெரிய மரமாகிறது. ஆக அந்த பெரிய மரமே அந்த சிறு முளைக்குள் அடங்கியுள்ளது. அதுபோல பிரம்மாண்டங்களை தனக்குள் அடக்கி இருப்பவள் அம்பாள். 210 ஹ்ரீங்காரக பராயணா. ஹ்ரீங்காரம் என்பது யாரை சார்ந்திருக்கிறதோ அந்த பராசக்தி. ஹ்ரீங்காரம் என்பது மாயாசக்தியை குறிக்கிறது. மாயாசக்திக்கு ஆதாரமான அடிப்படையான சைதன்ய மூர்த்தியாக விளங்குவள் அம்பாள். இதுதான் அம்பாள் தன் வகுட்டிலேயே அம்பாள் குங்குமம் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் அம்பாளை சாநித்தியம் வேண்டும் என்று அவர்கள் வகிட்டை கோணமானதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நேரே நடுவில் வைத்து அங்கே குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பதிபிரதாசிரியர்களுக்கு தெய்வ சாநித்தியம் உள்ள இடம். காஞ்சி பெரியவர் சொல்றார். அப்படின்னு 211 ஹ்ரீங்கார தீர்க்கிகா அம்சகி. ஹ்ரீங்காரத்தை ஒரு அந்தவனத்தில் இருக்கும் தடாகம் என்று வைத்துக் கொண்டால் அந்த தடாகத்தில் விளையாடும் பெண் அன்னமாய் அம்பாள் விளங்குகிறாள். 212 ஹ்ரீங்காரோத்யாதிர்கேகினி. ஹீங்காரத்தின் நந்தவனம் என்று கண்டால் அந்த நந்தவனத்தில் ஆனந்தமாக விளையாடும் பெண் மயிலாக அம்பாள் விளங்குகிறார். நந்தவனத்தில் உள்ள புஷ்பங்கள்
பழங்கள் நீரோடைகள் எல்லாம் நமக்கு சுகம் தருமோ அதுபோல கிரீங்காரமான பீஜமும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் போன்ற பல புருஷார்த்தங்களை தருகிறது. இந்த நந்தவனத்தில் பெண்மையிலாக அம்பாள் விளங்குகிறாள். 213 கீங்காரண்ய ஹரிணி. கீங்காரத்தை ஒரு நந்தவனம் என்று கொண்டால் அந்த நந்தவனத்தில் விளையாடும் பெண் மானாக அம்பாள் விளங்குகிறாள். சாட்சாத் அம்பாள் எப்படி இருப்பாள்? பச்சையா, கருப்பா, சிவப்பா, எத்தனை தலை, எத்தனை கை அப்படின்னு கேட்குறார். ஸோ அதனால் அவளுக்கு பல ரூபம் இருந்தாலும் எந்த ரூபமானால பரமகாருண்யம் தான் அவள் ரூபம். 214 கீங்கார வாழ வல்லரி. கீங்காரத்தை ஒரு செழிப்பான பாத்தி என்று கொண்டால் அதில் வளரும் பூங்கொடியாக அம்பாள் விளங்குகிறாள். 215 கீங்கார பஞ்சரசிக்கு. கீங்காரத்தை ஒரு அழகை கூண்டு என்று கொண்டால் அதில் ஆனந்தமாய் வைக்கும் பெண்மைக்கிளியாக அம்பாள் விளங்குகிறாள். மற்ற எந்த சாமியை விட அம்பாளுக்கே எந்திரம் விசேஷமாக இருக்கிறது. அம்பாளுக்கே இருக்கப்பட்ட அநேக ரூபங்களிலும் எந்திரங்களும் ஸ்ரீசக்கரம் ஒன்றுதான் விசேஷமாக இருக்கிறது. காஞ்சி பெரியவர். 216 கீங்காரண கீங்காரா கங்கண தீபிகா. அங்கணம் என்றால் வீட்டு நடுமுற்றம். கீங்காரத்தை வீட்டு நடுமுற்றம் என்று கொண்டால் அந்த முற்றத்தை ஏற்றி வைத்த தீபம் போல் அம்பாள் பிரகாசிக்கிறாள். 217 கீங்கார கந்தர்ஹா சிங்கி. கீங்காரத்தை குகை என்று வைத்துக் கொண்டால் அதில் வசிக்கும் பெண் சிங்கமாக அம்பாள் விளங்குகிறாள். 218 கீங்கார போஜ பிரிங்கிக்கா. கீங்காரத்தை தாமரைப்பு என்று கொண்டால் அதில் மொய்த்துக் கொண்டிருக்கும் பெண் பெண்ணாக அம்பாள் விளங்குகிறாள். பிரம்மராம்பிகா என்ற அம்பாளுக்கு ஒரு பெயர் உண்டு. பிரம்மரா என்றால் வண்டு. 6 கால்களை உடைய வண்டாக வேணும்னு சொல்கிறார் ஆதிசங்கரர். 219 கீங்கார சுமனோ மாத்வி. கீங்காரத்தை புஷ்பம் எடுத்துக் கொண்டால் அதன் உள்ளிருக்கும் தேராக அம்பாள் விளங்குகிறாள். மதுமதி என்று அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. 220 கீங்கார தருமஞ்சரி. கீங்காரத்தை ஒரு மரம் என்று கொண்டால் அதில் பூங்கொத்தாய் அம்பாள் விளங்குகிறாள். 220 ஆயிடுச்சு. 222 சா. சகாராத்யா. பஞ்சசி மந்திரத்தின் 12வது அக்ஷரமான சகார வடிவான ஆளவள். தேவி மகாத்மியம் சொல்லி கஷ்டகாலத்தில் நினைத்தால் கஷ்டத்தையும் பயத்தையும் போக்குவாள். சந்தோஷ காலத்தில் நினைத்தால் நல்ல புத்தியை தருபவள். தாரித்தியத்தின் துக்கத்தையும் பயத்தையும் போக்குபவள். அம்பாளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று சொல்லப்படுறது. 222 சமரசா. எல்லா உயிர்களுக்கும் ஒரே அந்தராத்மாக இருப்பவள். எத்தனை விதமான இனிப்பு பதார்த்தங்கள் இருந்தாலும் அதற்குள் உள்ளது இனிப்பு என்னும் ஒரு சுவைதான். அதுபோல ஒரே ஸ்வரூபமான பராசக்தியே எங்கள் அந்தர்யாமியாக விளங்குகிறாள். 223 சகலாகம சம்ஸ்தா. எல்லா ஆகம சாஸ்திரங்களும் போற்றப்படுபவள். சைவாகமம், வைஷ்ணவ ஆகமம் என்ற வெவ்வேறு தெய்வ உபாசனை முறைகளை விளக்கும் ஆகமங்கள் எல்லாவற்றும் போற்றப்படும் ஒரே தெய்வம் அம்பாள் தான். 224 சர்வ வேதாந்த தாத்பரிய பூமி. வேதம் அனைத்துக்கும் முடிவான பொருள் எங்கு விளங்குகிறதோ அந்த இடமாக அம்பாள் விளங்குகிறார். சர்வோபதி உதுஷ்டா என்று அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. வேதங்களின் முடிவாக இருப்பது வேதாந்தம். இந்த வேதாங்கள் உபனிஷத்துக்களின் முடிவான முடிவு மகா வாக்கியங்கள். இந்த மகா வாக்கியங்களின் தத்பரியமாக அடிப்படையாக அம்பாள் விளங்குகிறாள். 225 சதசதாராட்சியா. பஞ்சபூதங்களின் இருப்பிடமாக விளங்குபவள். பஞ்சபூதங்களில் நம் கண்ணுக்கு தெரியும் பூமி, ஜலம், அக்னி இந்த மூன்றும் சத் எனப்படும். நம் கண்ணுக்கு தெரியாத வாயு, ஆகாசம் இரண்டும் அசத் எனப்படும். இந்த சத் அசத் இரண்டுக்கும் இருப்பிடம் அம்பாள் விளங்குகிறாள். சகலா. 226 64 கலைகளாக விளங்குபவள். கலாத்மிகா என்ற அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. மேலும் சந்திரனின் 16 கலைகளும் விளங்குபவள் அம்பாள். அமாவாசை முதல் பௌர்ணமி வரை உள்ள 16 திதிகளின் தேவிகளில் திதிநித்யா தேவதைகளாக அம்பாள் சூழப்பட்டு விளங்குகிறாள். 227 சச்சிதானந்தா. சச்சிதானந்த ரூபமாக விளங்குகிறாள். ஷத் என்பது சாஸ்வத தன்மையை குறிக்கும். என்றும் நிலைத்திருப்பவள் அம்பாள்.
சித் என்று ஞானத்தை குறிக்கும். ஞான வடிவான அம்பாள். ஆனந்தம் என்பது தன்னில்தானே நிலைத்திற்கு பரமானந்த வடிவத்தை பிரம்மத்தை குறிக்கும். பிரம்மம் எனப்படுவது அம்பாள் தான். சாத்திய ஆத்ம சாதனம் செய்பவர்களால் அடைவதற்கு உரியவள். நம் பிறப்பிற்கேற்ப நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து தெய்வ உபாசனைகளை செய்து நம் சித்த சுத்தி முதலை பெற வேண்டும். பின்னர் விசாரம் செய்து ஆத்ம ஞானம் பெற வேண்டும். 229 சத்கதி தாயினி. நற்கதியை அளிப்பவள். ஞானம் வேண்டுவதற்கு புக்தியையும் இவ்வுலக நன்மைகளை வேண்டுவதற்கு இவ்வுலக நன்மைகளையும் பரலோக நன்மையை வேண்டுவதற்கு தேவலோக வாசகமும் அம்பாள் தருகிறாள். 230 சனகாதி முனித்தேய. சனகாதி முனிகளால் தியானிக்கப்படுபவள். பிரம்மாவின் மனதில் பிறந்த சனகாதி முனிகளால் ஆல்வரும் மௌன தட்சிணாமூர்த்தியை வேண்டி ஞானம் பெற்றனர். அவர்களால் தியானிக்கப்பட்டவள் அம்பாள். சனகாதி சமான அக்ஞா என்ற அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. 231 சதாசிவ குடும்பினி. சதாசிவனின் பத்தினி. உலகம் யாவையும் தன் குடும்பமாக கொண்ட பரமேஸ்வருடைய கிரக தர்மிணி என்பாள். 232 சகலாதிஷ்டான ரூபா. அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்குபவள். அதிஷ்டானம் என்பது ஆதார சக்தி. எல்லா வஸ்துகளுக்கும் அதிஷ்டானமாக அம்பாள் விளங்குகிறாள். சர்வாதாரா என்ற அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. 233 ஷமாஸ் ஸ்ருதிகி. பரமேஸ்வரனுக்கு சமமான வடிவுடையவள். சாமரச பராயண என்ற அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. இளமை முதுமை எதுமை இல்லாத எப்போதும் நிலையான வடிவுடையவள் அம்பாள். விபேதா என்ற அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் கூறுகிறது. பேதம் இல்லாதவள். எல்லோரையும் சமமாக பாவிக்கிறவள். மாறுதல் அற்றவள். மற்ற ஜீவராசிகளின் உள்ளேயே சமமாக விட்டிருக்கும் சைதன்ய சக்தி. சர்வ அந்தர்யாமினி என்று அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. ஷமா கிருதிகி. 234 பரபிரம்மத்துக்கு சமமான ரூபம் உடையவள். எல்லா விதத்திலும் பரமேஸ்வருக்கு சமமாக விளங்குபவள் மற்றும் மாறாத இளமையுடன் கூடிய ரூபத்தை உடையவள் என்று சொல்லலாம். மேலும் எல்லோருக்கும் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப பாரபட்சமின்றி சமமான பலனை தருபவள். 235 சர்வ பிரபஞ்ச நிர்மாத்திரி. பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்தவள். அனாதியாக விளைந்திருந்து பின்னே அழியும் பிரபஞ்சங்களை அனாதிகாலமாய் பார்த்து கொண்டிருப்பவள். அண்டகோடிகள் வானில் அமைந்தன, அவற்றில் எண்ணற்ற வேகம் அமைத்தன என்று பாரதி சொல்கிறார். 236 ஷமானதி படிச்சதா. தனக்கு சமமாகவோ தன்னை விட உயர்வாகவோ யாரும் இல்லாதவள். ஒப்பு உயர்வற்றவள். எல்லா வகையிலும் அம்பாளுக்கு இணையாக யாருமே இல்லை, தெய்வமும் இல்லை. அம்பாளும் குருவும் ஒன்றே. எனவே இருவரின் திருவடியும் ஒன்றே. குருபாதிகையும் அம்பாளும் ஒன்றே. அப்படி பரமாச்சாரியர் சொல்றார். 237 சர்வோத்துங்கா. அனைத்திலும் உயர்ந்தவள். மகதி என்று அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுவதை விடவும் சாஸ்திரோத்மாகவும் மடி ஆச்சாரனும் தான் ஸ்ரீசக்கரம் முதலிய எந்திரங்களுக்கு பூஜை பண்ணும்போது இருக்க வேண்டும் சொல்றார் பரமாச்சாரியார். 238 சங்ககீனா. பற்றேதும் இல்லாதவள். வேறு பொருளே இல்லாது ஏக பொருளாய் இருப்பதால் பற்றுக்கொள்ள வேண்டியது என்பது வசதியும் இல்லாதவள். நிஷ்காமா நித்தியமுத்த அந்த அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. 239 சகுணா. 3 குணங்களும் பொருந்தியவள். சத்வகுண விஷ்ணு, ரஜோகுண பிரம்மா, தமோகுண ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளின் சொரூபமாக அம்பாள் இருக்கிறாள். 240 சகலேஷதா. பக்தர்கள் விரும்பியது அனைத்தையும் தருபவள். சர்பாத்த தாத்ரி என்ற அம்பாளை லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. பக்தர்களுக்கு சகல விதமான புருஷார்த்தங்களையும் அளிக்கிறாள் அம்பாள். மண்ணளிக்கும் செல்வமே பெருவள். மதிவான விரதம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாத முக்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் பரிமளையாமலை பைங்களையே அபிராமிப்பட்ட சொல்கிறார். ஸோ 240 வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. கடைசியாக சொல்லும்போது மூவுலகிலும் மங்களத்தை அளிப்பதும் அம்பாளுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதுமான சோஸ்திரம் லலிதா சிறுசதி. இதற்கு சுகமாக வேறொன்றும் இருக்கப் போவதில்லை என்று ஹயக்ரீவர் ரகசியம் சொன்னதாக சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எது காது கொடுத்து கேளுங்க. அது நமஸ்காரம்.